ஆக்சிஜன் OXYGN, ஹைட்ரஜன் HYDROGEN. சிவானி என்ன மக்கள் எழுதிட்டு இருக்க? ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கேம்மா. ஆமா, இந்த பையன் எங்க? அவன் எங்க கிரவுண்ட்ல கிடந்து கிரிக்கெட் அடிச்சுட்டு கிடப்பான். ஆமா, அவனுக்கு இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுக்க மாட்டாவளா? எல்லாருக்கும் உண்டுமா, ஓமோ எழுதாம இல்ல போவான். அப்ப டீச்சர் அவனை அடிக்க மாட்டாவளா? அடிக்க மாட்டாவம்மா, தூக்கி போட்டு சாத்தான் செய்வா ஓமோன. ஒரு சாரும் டீச்சரும் இல்ல, எல்லா சாரும் டீச்சரும் அவனை அடிப்பாவ. இன்னைக்கும் ஓமோய் படிக்காம கிளாஸ் வெளியில முட்டங்கால் போட்டு தான் நின்னான். என்னது முட்டங்கால் போட்டு நின்னானா? ஆமாம்மா, எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம். இவன் டெய்லி முட்டங்கால்ல நிக்கான், அடிபடுதான். ஏம்டி நீ இதெல்லாம் வந்து வீட்டுல சொல்லல? அவன் என்ன அடிப்பாமா சொன்னா? இன்னைக்கு அவனே கிளாஸ் டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க, நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வரணுமா. எதுக்குடி? ஓமோ ஏதாவது சேட்டை பண்ணியிருப்பான். அவன் இன்னைக்கு வரட்டு, அவனை தொல்லியை உரிச்சு தாரேன். நீ உரிச்சவனும் ஓமோய் அப்படியே திருந்திடுவான். வந்தா வீட்டுல இருக்க மாட்டேங்கான். ஒரு பால் பாக்கெட் அங்க தேன்னா வர மாட்டேங்கான். ஆடி தளர்ந்து ஓமோய் என்ன வாரம். எம்மா ஏம்பல பசிக்குதுமா, ஏதாவது இருந்தாத்தா. வீட்டுக்கு பின்னாடி மாடி சாணி போட்டுரு, போய் வாரி தின்னு. பயமா இருக்கு. அப்படி சிரிக்க அளவு பெரிய காமெடி ஒண்ணு இல்ல. வாயை பூட்டிட்டி, பயமா இருக்கு. இப்போ பயம் யாருக்கு வரும்னு தெரியும். லே, நீ இப்ப எங்க போன? நான் விளையாட போனேன். விளையாட போனியா? ஒரு பால் வாங்கணும்னு பார்த்தா கூட ஒன்ன காணல. ஏன், ஒரு பால் பாக்கெட் தானே, நீ போய் வாங்க மாட்டியா? இல்ல அந்த குட்டி போகாதா? நீ என்ன செய்வ வீட்டுல? எம்மா வயறு பசிக்குதா தாமா. உனக்கு வயறு நிறைய, இப்ப சாப்பாடு நான் தாரேன். இந்த குட்டிக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எப்ப பார்த்தாலும் கீ 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 நச்சிட்டு இருக்கு. எனக்கு பைத்தியம் பிடிக்கிறது இல்ல, அம்மாவுக்கு இப்ப பிடிக்கும் பாரு. லே, ஸ்கூல்ல டெய்லி முட்டைக்கால நிக்க. ஐயோ கடவுளே, இந்த குட்டி போட்டு கொடுத்துட்டே. இல்லம்மா, யாரு சொன்னா? சரி அது இருக்கட்டு. என்ன எதுக்கு உங்க கிளாஸ் டீச்சர் வர சொன்னாங்க? அப்படி ஒண்ணும் சொல்லலையே, என்கிட்ட சொல்லி விட்டாங்க. ஓ, நீதான் இதுக்கெல்லாம் காரணமா? ஏமா போய் சொல்லுதாம்மா, அப்படியெல்லாம் கிடையாது. யாரு, அவ போய் சொல்லால இல்ல நீ போய் சொல்லுதியா? ஏமா நான் முட்டைக்கால் ஒண்ணு போடல. அப்ப அந்த பிள்ளை போய் சொல்லுதால? ஒரு நாள் வீட்டுக்கு வந்து நீ ஹோம்ஒர்க் எடுத்து எழுதுதியா? உன்னை நான் படிக்க வைக்கிறது சும்மா இல்ல. டெய்லி உன்னை நான் சோறு முட்டையை ரெடி பண்ணி தந்தா நீ அங்க ஸ்கூல்ல போவ, அடிபடுவ, முட்டைக்கால் நிப்ப வருவ. நாளைக்கு அந்த டீச்சர் என்னெல்லாம் கேள்வி கேட்பாள? ஏம்மா நீ வராதம்மா. நீ என்ன செய்தனால டீச்சர் வர சொன்னாவா, அதை சொல்லு. நான் ஒண்ணும் செய்யலம்மா. ஒண்ணும் செய்யலையா? சொல்லல. ஏம்மா நான் ஒண்ணும் செய்யல. சிவானி பேர் கம்பு எடுத்துட்டு வா. பள்ளி போனேன்னா காலை முறிப்பேன். காலை முறிப்பியா? எங்க முறிச்சு பாரு. எட்டி அந்த ஸ்கேல் எடு. அண்ணா எடுத்தாரம்மா. எட்டி குடுக்காத. குடுப்போம்ல. அம்மா என்னம்மா? ஏம்மா அடிக்காதம்மா, வலிக்குதுமா. வலிக்குது, தம்பளை அடிக்குது. ஏம்மா வலிக்குது, தலைமுடிய விடுமா. ஏம்மா நீ அடிக்கிறது கூட பரவாயில்லம்மா, அந்த குட்டியை சிரிக்க வேண்டாம் சொல்லு. உன்னால நான் ஸ்கூல்ல வந்து கேவலம் நல்லா பண்ணணும். எந்தானே தொலைஞ்சு போ, உங்க அப்பனை கூட்டிட்டு போ, நான் ஒன்னும் வர மாட்டேன். ஏம்மா என்ன வலி வலிக்குது. நீ அந்த வாயை மூடிட்டி. எப்பா பெண்ட கலத்திட்டா. நான் அப்படிதான் சிரிப்பேன். நீ ஒருக்க சிரிச்சு பாருடி. ஸ்கூல்ல உள்ள குண்டானி எல்லாம் வந்து வீட்டுல சொல்லது இல்லாட்டி நீ சிரிச்சு பாரு. அம்மா இந்த பையன் அடிக்காமா, ஓடி வா. எப்பா நம்ம ஓடிடுவோம்டா சாமி. நான் வந்து இன்னும் எடுத்து போட்டு சாத்திடுவா. அம்மா என்ன சமுட்டிட்டான். நம்மளும் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. சரி பாவம், ஹோம்ஒர்க் வேற கிடக்கு. சரி பேருந்து எழுவோம். இங்கே இருங்க, இந்த பையலுக்கு ஸ்கூல்ல இருந்து பெத்தவங்கள போக சொல்லி இருக்கு. பெத்தவங்கள போக சொல்லி இருக்காயா? எப்பா இவன் என்னதோ ஸ்கூல்ல பண்ணிருக்கான், அடிக்கடி அடி வாங்குவான், அதான் போக சொல்லி இருக்கும். எட்டி சிவானி வாய மூடு. என்னால பிள்ளைகிட்ட இருவுக. எப்பா இன்னைக்கு என்ன அடிச்சாம்பா. இந்த குட்டி ஒரு நேரமும் வாய வச்சுட்டு சும்மா இருக்காது, ஒரு விஷயம் சொல்ல விடுதா? அப்படி சொல்லுமா. நீ வாய முடிடி, இல்லைன்னா பாக்கி வாங்குவ. ஏன் அவனை அடிச்சியா நீ? வந்தா ஒரு ஹோம்ஒர்க் எழுதுறதோ ஒண்ணும் கிடையாது, பையில கூட போய் ஆடி நடக்கான்.
ஆமா, எதுக்கு ஸ்கூல்ல இருந்து வர சொன்னாவ? தெரியலப்பா. இங்க இருங்க, நான் போக மாட்டேன். நீங்க போய் என்னன்னு கேளுங்க. நான் ஒன்னும் போய் அவ்வளோட்ட பேச்சு ஒன்று வாங்க மாட்டேன். உன் மோனுக்கு வேண்டி நீயே போ. ஏன் மோனா? அப்போ உங்களுக்கு மோ இல்லையா? நீ தானே எப்பவும் சொல்லு எனக்கு மோய் எனக்கு மோய் எனக்கு மோயின்னு. இப்ப நீ தான் போகணும். இவனுக்கு வேண்டி ஒன்னும் நான் போய் அவனோட பேச்சு வாங்க மாட்டேன். நீ போய் நாளைக்கு என்னன்னு கேட்டு வா. அதுக்கப்புறம் நான் இவனுக்கு வச்சிருக்கேன். ஐயோ, சுத்தி ரவுண்டு கட்டி அவளே. இந்த ஒரு குட்டியால வந்தது இதெல்லாம். எனக்கு ஒரு தங்கச்சி இல்லாம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு நான் அடிச்சது இல்ல. நாளைக்கு ஸ்கூல்ல வந்து என்னன்னு கேட்டுட்டு அடிக்காத பாரு. இல்லை, இன்னைக்கு அஜய் வரலையே. டீச்சரு எங்க வீட்ல இருந்து அப்பா அம்மா கூட்டிட்டு வர சொல்லியிருக்கலாம். எப்போ சொன்னாவ? என் தங்கச்சிட்டு சொல்லி விட்டுருக்கா அவளை. அப்ப யாரு வருவா வீட்ல இருந்து? எங்க அம்மா தான் வருவாவளா இருக்கும். வேலை அஜய்க்கு வீட்ல இருந்து வர சொல்லியிருப்பாவளோ, அதான் அஜய் வரலையோ. தெரியல. ஏ பூமாரி, என்னல? சுபினுக்கு அம்மாவை டீச்சர் வர சொல்லியிருக்கான். சும்மா இல்ல. எதுக்கு சிவா வர சொல்லியிருக்காங்க? தெரியல பூமாரி. டீச்சர் உள்ள வரலாமா? வாங்க வாங்க. நான் சிவாவோட அம்மா. நீங்க வர சொல்லியிருந்தீங்கல்ல, நான் வந்திருக்கேன். ஆமாமா, நான் தான் வர சொல்லியிருந்தேன். உங்க மகனை பத்தி கொஞ்சம் சொல்லணும். ஐயோ, அந்த டீச்சர் என்ன தொடங்கிட்டு. என்ன விஷயம் டீச்சர்? இந்தாங்கம்மா, இந்த பேப்பர் எடுத்து கொஞ்சம் படிச்சு பாருங்க. ஐயோ, என்ன படிக்க தெரியாதே டீச்சர். இது முந்தானத்து வச்ச எக்ஸாம். அதுல என்ன உங்க பையன் எழுதியிருக்கான்னு தெரியணும்ல. மாதிரி இங்க வாமா, இத நாடி கொஞ்சம் படிச்சு காட்டு. சரி டீச்சர். ஐயோ, என்ன கேவலப்படுத்த போறாங்க கடவுளே. நான் உங்களை வர வச்சு சொல்லலாம்னா இன்னும் இந்த பேப்பரை இவங்க கையில கொடுக்கல. படி பூமாரி. காமராஜரை டேஷ் என்று அழைக்கிறோம். சரி, அதுக்கு பதில் என்ன எழுதியிருக்கான்னு படி. விசில். விசிலா? அது இருக்கட்டும், ஒரு ஆளை சிரிக்க விடாது. சரி, 2வது கொஸ்டினை படி. நாம் வாழ்வை உயர்த்துவது எது? அதுக்கு பதில் என்ன எழுதியிருக்கான்? விசில். சரி, 3வது படி. 50 பூதங்கள் யாவை? அதுக்கு என்ன எழுதியிருக்கான்? விசில் 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 விசில். இது என்ன டீச்சர் எல்லாம் விசில்னு எழுதி வச்சிருக்கான்? அது நீங்க உங்க பையன்கிட்ட கேளுங்க. ஏய், நீ என்ன எழுதி வச்சிருக்க விசில் விசில்னு? அது அம்மா, விஜய் அண்ணனுக்கு சின்னத்தை எழுதுனேம்மா. விஜய்க்கு சின்னத்தை எழுதுனியா? நீ ஸ்கூலுக்கு வரையில அரசியலுக்கு போறியா? பாத்தீங்களா உங்க மகனை, இந்த வயசுலயே அரசியல் ஆகுது. அப்படி இல்ல டீச்சர், விஜயோட ரசிகனா, அதனால பள்ளியோட பேப்பர்ல விசில் விசில்னு எழுதியா? எனக்கு ஆன்சர் தெரியாதுமா. தெரியாதுன்னா சும்மா இல்ல விட்டுருக்கணும். காமராஜரை எப்படி கூப்பிடணும்னா எனக்கே தெரியும் படிக்காத மேதைன்னு. இது உனக்கு தெரியாதா? அப்ப நீ எதுக்கு ஸ்கூலுக்கு வர? பாருங்கம்மா, உங்க பையன் இப்படி வளர்ந்தா செட் ஆகாது. நீங்க தான் பாத்துடணும். இந்த வயசு அரசியல்லாம் பேச வயசு கிடையாது. பிள்ளைங்களும் கெடுத்து விட்டுருவான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த பையனை டிசி அங்க வேற எங்க கொண்டு சேர்த்துருங்க. ஐயோ டீச்சர், என்ன சொல்லுதீங்க? டக்குன்னு டிசி அங்க சொல்லிட்டீங்க. பின்ன என்ன செய்ய சொல்லுதீங்க? அவனுக்கு ஆன்சர் தெரியலன்னா ஆன்சர் எழுத கூடாது. பின்ன விசில் எழுதி வைக்கான். டிசி வாங்கி எங்க டீச்சர் கொண்டு சேர்க்க முடியும்? சரிங்க, இவனை எங்க ஏதாவது ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைங்க. குந்தா, நீ என்ன சொல்லி கொடுக்குதுன்னு பாரு. ஆமா டீச்சர், இவனை இது மாதிரி ஏதாவது ஹாஸ்டல்ல தான் கொண்டு சேர்க்கணும். ஆனா இந்த ஒரு வருஷம் இவன் இங்க படிக்கட்டும். இடையில டிசி வாங்கி இவனை எங்கேயும் கொண்டு சேர்க்க முடியாது. உங்க பிள்ளை ஒழுங்கா வளர்ந்தா உங்களுக்கு தான் நல்லது. இவனை வீட்டுல கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்கண்ணா. சரி டீச்சர், நான் பாத்துக்கிடுதேன். வீட்டுக்கு வாழ காலை உடைச்சு அடுப்புல வச்சு தாரேன். அம்மா, நானும் கூட வீட்டுக்கு வரட்டாமா? என் வீட்டுல வந்துருந்த மாடு மேய்க்க போறியா? உங்க ஸ்கூலுக்கு வந்து படிக்காம இருந்து பாருவோம். நான் அடுத்த வருஷம் ஹாஸ்டல்ல சேர்த்துப்படி. வீட்டுக்கு வரானே வீட்டுக்கு. சரி டீச்சர், நான் போயிட்டு வரேன். போகும்போது எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.